டிக்டாக் எனக்கு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யோர் சப்போர்ட். அண்ட் நம்ம டீப் ஃப்ரெஞ்ச் யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதை வந்து நம்ம கிளாசிக் ஃப்ரெஞ்ச் டிப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இதை நம்ம எப்படி போடுறோம்னா, நேற்று நம்ம 3 டாட் வச்சு ஜாயின் பண்ணோம்னா டக்குன்னு கிடச்சிடல. இங்கே வந்து சென்டரில் மட்டும் டாட்டுக்கு பதில் ஒரு குட்டி லைன் வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்லாம் நல்லா தாங்க பண்ணேன், போக போக தான் சொதப்பிட்டேன். லைக் போடும்போது இப்படியே நான் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டாப் பண்ணியிருக்கணும். எனக்கு என்னமோ வந்து ஒரு சைடு கோணலா, ஒரு சைடு நிறையா, ஒரு சைடு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ற பேரில் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் போட்டு பாதி வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அதாவது எப்படின்னா, நம்ம ஐலைனர் போடும்போது இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு மொத்தமாக பாண்டா மாதிரி கொண்டு வரும். அந்த மாதிரி மிட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஷ்யூவோ இல்லை கிளாத்தோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுலலாம் குட்டி குட்டி நூல் இருக்கும். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து லின் ஃப்ரீ வைப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லின் ஃப்ரீ வைப்ஸில் என்னன்னா, உங்களுக்கு எந்த ஒரு டஸ்ட்டோ இல்லை நூலோ இருக்காது. இது அசினில் டிப் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வைப் பண்ணாலும் உங்கள் நெயில் வந்து ரொம்ப க்ளீனாக வைப் ஆகிடும். அண்ட் இதை வந்து மிஸ்டேக் மட்டும் கிடையாது, நார்மலாகவே நம்ம நெயில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் 1000 பீசஸ் வந்து வெறும் 107 rupeesக்கு வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு DM பண்ணுறேன். See you in next video. Bye.